ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற வரிசையில் இன்றைக்கு 51வது சங்கீதத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். 51வது சங்கீதம் என்பது எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு சங்கீதம் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தாவீது அவர் செய்த பாவத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பாவ அறிக்கை செய்து ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த விண்ணப்பம்தான் 51வது சங்கீதமாக வருகிறது. அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு இவ்விதமாக வருகிறது: பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த நிகழ்ச்சி என்பது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய இராணுவ தளபதிகளில் ஒருவன், அவனுடைய மனைவி பத்சேபாள் மேல் மோகம் கொண்டு அவளை தனக்கு உரியவள் ஆக்கும்படியாக அவன் செய்த தவறான விஷயங்கள், அதன் விளைவாக பத்சேபாளுடைய கணவனை தாவீது சூழ்ச்சியினால் கொன்று போடுகிறான். அந்த கொலையை செய்கிறதற்கு அவன் கையிலே கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். அதாவது தாவீதின் வாழ்க்கையில் சில கருப்பு புள்ளிகள் ஆங்காங்கே இருந்தன. அதில் மிகவும் மோசமான ஒரு கருப்பு புள்ளி என்பது இந்த 2 சாமுவேல் 11வது அதிகாரம். இன்னொரு படி மேலே போய் சொல்லுவோன்னு சொன்னால், தாவீதினுடைய வாழ்க்கையை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது பத்சேபாள் உடன் அவன் செய்த தவறுக்கு முன்பு, அதற்கு பின்பு அப்படின்னு 2 பிரிவாக நம்ம பிரித்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை நேரடியாக இந்த குற்றத்து நிமித்தம் அவனை உணர்த்தும் பொழுது அவன் இதைத்தான் சொன்னான்: இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும், நீர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தீர் என்று கடிந்து அவன் பேசுகிறான். அப்படி பேசும் பொழுது, நீ தேவனை அசட்டை பண்ணினாய், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தாய் என்கிறதான வார்த்தைகளினால் இந்த தாவீதை அவர் எச்சரிக்கும் பொழுது, தாவீதனுடைய பதில் என்னவாக இருந்தது? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தாவீது நாத்தான் இடத்தில் சொல்லுகிறார்: நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு அவர் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிறார். அப்போ நாத்தான் அவருக்கு பதில் சொல்லுகிறார்: நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், ஆனால் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் என்று சொல்லியிருக்கிறது. அது தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கும் வரைக்கும் இவன் உபவாசித்து ஒன்று சாப்பிடாமல் தேவனை நோக்கி அபயமிட்டு கொண்டிருந்தான். அந்த பிள்ளை மரித்த பின்பு அவன் தன்னுடைய உபவாசத்தை கலைந்து விட்டு அவன் ஆகாரம் புசித்தான். நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தான் இந்த சங்கீதமானது எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு சிறிய சங்கீதம் தான், ஆனால் நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு சங்கீதம். குட்டி குட்டி பிரிவுகளாக இந்த சங்கீதத்தை சொல்லுவோன்னு சொன்னால், முதல் 2 வசனத்தில் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது தேவனுடைய இரக்கத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். முதல் வசனத்தில் 2வது வசனத்திலையும், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும்,
உம்முடைய இரக்கத்தினால் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதுதான் அவன் துவக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பம். இந்த இடத்துல பாவத்தை உணர்த்தக்கூடிய 3 வார்த்தைகள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மீறுதல், அக்கிரமம், பாவம். இந்த 3 வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் பொதுவாக இந்த பாவச் செயலை உணர்த்தக்கூடிய சில வார்த்தைகள். மீறுதல் அப்படிங்கிறது எதிராக செயல்படுவதற்கு சமம், எதிர்த்து நிற்பதற்கு சமம், ரிவால்ட் பண்ணுறதுக்கு சமம். அக்கிரமம் அப்படிங்கிறது நேராக இருக்கிறத வளைப்பதற்கு திரிப்பதற்கு அல்லது புரட்டுவதற்கு சமம். தமிழில் கிரமம், அக்கிரமம், ஒழுங்கற்ற நிலைமை என்று சொல்லுவார்கள். பாவம் அப்படிங்கிறதற்கு எபிரேய மொழியில் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இலக்கை தவற விடுவது அல்லது குறி தவறுதல், டு மிஸ் த மார்க். அப்போ இதுதான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. தேவனுக்கு எதிராக நிற்பது, தேவனுடைய நேர்மறையான அவருடைய எதிர்பார்ப்புகளை, நியாயமான எதிர்பார்ப்புகளை வளைப்பது அல்லது புரட்டி போடுவது, தேவன் நமக்கு மனிதனுக்காக வைத்திருக்கிறது அந்த ஸ்டாண்டர்டை தவற விடுவது, அந்த இலக்கை தவறு விடுவது, இதுதான் பாவம். அப்போது சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே ஆண்டவரிடத்தில் உமது கிருபையின்படியே, உம்முடைய இரக்கத்தின்படியே எனக்கு இறங்கி என் பாவம் நீங்க என்னை சுத்திகரிக்க வேண்டும் அப்படின்னு அவர் முதல் 2 வசனங்களில் துவக்க விண்ணப்பமாக அதை வைக்கிறார். 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் இவருடைய பாவ அறிக்கையை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. எப்படி பாவத்தை அறிக்கையிடுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஒருவன் தன்னில் பாவம் இல்லை என்பானே ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருப்பான். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. இவர் சொல்கிறாரு, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் அநேகருடைய பிரச்சனை என்னென்னா, அவர்கள் தவறுகளை செய்வார்கள், பாவத்தை செய்வார்கள், அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு டினையல் மோட்லேயே அவங்க இருப்பாங்க. டினையல் மோடில் இருக்கிறது நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடும். இவர் என் பாவம், என் மீறுதல் எனக்கு முன்னால் இருக்கு சொல்லிட்டு 4வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இப்போ ஒரு கேள்வி எழும்பலாம், இவன் உரியாவுக்கு விரோதமாக தானே பாவம் செஞ்சான், பிறனுடைய மனைவியை இச்சித்து கொண்டான், இது தேவனுடைய பிரமாணத்தின்படி தவறு. அதன் பின்பு அந்த பாவத்தை மறைக்கும்படியாக இந்த மனுஷனை ஒரு நயம் காட்டி அழைத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி செய்கிறான், இதுவும் தவறு. அவன் வீட்டுக்கு போகலைன்னதும் அவனை கொலை செய்கிறதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான திட்டத்தை சதித்திட்டம் தீட்டுகிறான். அதாவது உன் சகோதரனுக்கு நீ விரோதமாக தீங்கு நினையாதேன்னு சொல்லியிருக்கு. அப்போ அதையும் செய்கிறான். அப்போ இது எல்லாமே எந்த வகையிலும் அரசனுக்கு பெயர் கெட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மனுஷனுக்கு விரோதமாக இவன் தவறு செய்திருந்தும் இவனையே தீர்த்து கட்டலாம் என்கிற ஒரு முடிவிற்கு அவன் வந்து விட்டான். அப்போ அப்படி பார்த்தா நேரடியாக அந்த மனிதனுக்கு எதிரான ஒரு குற்றம் தானே அது. ஆனால் இவன் சொல்கிறான், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன். அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா,
மனிதருக்கு எதிராக செய்யப்படுகிற பாவ செயலை தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவ செயலாகத்தான் வேதாகமம் கருதுகிறது. ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன்னு சொன்னால், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு இருக்கிறார். போத்திபாருடைய மனைவி யோசேப்பை விரும்புகிறாள். ஆனால் யோசேப்பு அதற்கு மறுக்கிறான். அதற்கு மறுக்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், இந்த வீட்டில் எல்லாவற்றுக்கும் மேலே என்ன உன்னுடைய கணவர் என்னை தலைவராக வச்சிருக்கிறாரு, ஒன்றை மாத்திரம்தான் விலக்கி இருக்கிறாரு, நீ அவருக்கு மனைவி, இவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்போ அந்த இடத்துல இது பொல்லாங்கு என்று அவன் சொன்னான். ரெண்டாவது, என் எஜமானனுக்கு எதிராக நான் செய்யக்கூடிய தவறு, என் எஜமானுக்கு எதிராக நான் செய்யக்கூடிய பாவம் என்று சொல்வதை விட தேவனுக்கு விரோதமாய் நான் செய்த பாவம் அப்படிங்கிறது சொல்கிறான். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளைய குமாரனுடைய கதையை நாம் வாசிக்கும் பொழுது, இளைய குமாரன் தகப்பனிடத்தில் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிக்கிறான். தகப்பனே, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளையாக இருக்கிறதற்கு எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் அப்படின்ட்டு கேட்குறான் இல்லையா. அந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். அப்போ முதல்ல மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்ற செயலை பரலோகம் தனக்கு எதிராக செய்யுகிற குற்ற செயலாக எண்ணுகிறது. தேவனுக்கு எதிரான குற்ற செயல் அது. ஏதோ ஒரு தனி மனிதனுக்கு எதிரான குற்ற செயல் என்கிற நிலையில் நின்றுவிடக்கூடாது. அதனால தான் வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுதான் ஞானத்திற்கு ஆரம்பம். யோபுவை குறித்து சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லியிருக்கு, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான். அப்போ நாம் சக மனிதர்களோடு நல்ல நிலையில் ஒரு பழகக்கூடிய ஒரு காரியமோ, நன்மை செய்கிற காரியமோ, அவர்களுக்கு தவறு இழைக்காமல் இருக்கக்கூடிய காரியமோ சரியாக எதிலிருந்து வரும் என்று சொன்னால் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து தான் வரும் என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டியது அவசியம். சரி, இப்போ இந்த அறிக்கையில் நான் சொன்னேன் பாருங்கள், அந்த 3லேருந்து 6 வரைக்கும் உள்ள வசனங்களில் இந்த அறிக்கையில் இவர் ஏன் அறிக்கை செய்கிறார் அந்த ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி. இவர் அறிக்கை செய்கிறதற்கு காரணம் என்ன? காரணத்தை 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அவர் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய முதல் 2 காரணங்கள் பாசிட்டிவாக உள்ள விஷயங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, 4வது வசனத்துலேயும் 6வது வசனத்துலேயும் 3 முக்கியமான வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். 4வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை எடுக்கிறேன். அப்போ நான் ஏன் அறிக்கை எடுக்கிறேன்? உம்முடைய நீதி விளங்க வேண்டும், உம்முடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும். 6வது வசனத்தில் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இந்த 3 காரியங்கள் தான் இவர் அறிக்கை செய்கிறதற்கு காரணம். தேவன் நீதிபரர், தேவன் பரிசுத்தர், தேவன் என்னுடைய உள்ளான நிலையிலேயே உண்மையை எதிர்பார்க்கிறவர். அப்போ அதை தான் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு நீர் மன்னித்து என்னை சுத்திகரிக்க வேண்டும், ஆகவே நான் என் பாவத்தை அறிக்கை இந்த இடத்துல என்ன பாவம் செஞ்சேன் அதெல்லாம் அவர் சொல்லலை, அறிக்கை பண்ணுகிறார். ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்லிட்டு, என் மீறுதலை எனக்கு தெரியும், எனக்கு தெரிகிறத விட உமக்கு முன்பதாக பட்டவர்த்தனமாக இருக்குது, அதில் மறைபொருள் ஒன்றுமே இல்லை, உமக்கு தெரியும். ஆகவே நான் என் பாவத்தினுடைய எல்லாத்தையும் ஒவ்வொரு காட்சியாய் நான் வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவி, எனக்கு நீர் மன்னிக்க வேண்டும், என்னை சுத்திகரிக்க வேண்டும்.
அப்படிங்கிறத சொல்கிறார். சரி, இப்போ 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இந்த பாவத்தின் விளைவை நீர் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை அவர் என்ன செய்கிறாரு, ஏறெடுக்கிறார். இதில் 7வது வசனத்தில் சொல்கிறாரு, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அதாவது பழைய ஏற்பாட்டு ஆசாரிய முறைமைகளில் பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு செடி, அது ஈசோப் என்பது அறியப்படுது. குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை சுத்தம் செய்ய, அல்லது பிரேதம் மற்ற ஏதோ ஒரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவருடைய தீட்டை இலிருந்து அவர்களை சுத்திகரிக்கிறதற்கு இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் அசுத்தி உள்ளவனாக, சுத்தம் இல்லாதவனாக, தீட்டானவனாக மாறிவிட்டேன். என் பாவம் என்னை தீட்டு உடையவனாக மாற்றிவிட்டது. நீர் என்னை கழுவி அருள வேண்டும், என்னை வெண்மையாக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்குறார். ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டால், நம் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை தூய்மையாக்குகிறவர், நம்மை சுத்திகரிக்கிறவர் என்பதையும் இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கூட சொன்னார். வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் அதை நான் உறைந்த மலையைப் போல வெண்மையாய் உங்களை நான் மாற்றுவேன், உங்களை நான் சுத்திகரிப்பேன் அப்படிங்கிறது சொல்கிறார். சரி, இப்போ இவருடைய விண்ணப்பத்தில் தொடர்ந்து செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, என்னுடைய சந்தோஷம் எனக்கு திரும்ப வரணும், நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூற வேண்டும், என் பாவத்தை பார்க்காம நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நீக்கி அருள வேண்டும். அப்போ இவருங்க என்ன சொல்கிறாருன்னா, அந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ 1 வருஷமாக இந்த பாவத்தை மறைத்திருக்கிறார். அதனுடைய விளைவு அவருக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆள் மனதில் உள்ளான நிலையில் அவருக்கு சந்தோஷம் இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தோடு நாம் வாழும்போது நமக்கு சமாதானம் இருக்காது. நமக்கே நம்முடைய மனசாட்சியே நம்மளை பார்த்து சொல்லும், நீ ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்பதை நமக்கு உணர்த்தும். ஆகவே பாவமுள்ள வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தேவனுக்கும் பிரியமான நிலையில் இருக்கிறேன் என்கிற ஒரு வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற வேஷமுள்ள வாழ்க்கையை தேவன் அருவருக்கிறார். பரிசேயரில் பார்த்து அதான் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, கல்லறை வெளிப்பக்கம் நல்லா வெள்ளை அடித்து பளிங்கா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அலங்காரமாக இருக்குது, ஆனால் உள்ள எலும்பு மாமிசம் நாற்றம் அதுதான் இருக்கிறது. அப்போ உள்ளான நிலையிலான மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சொல்லிட்டு சொல்கிறாரு, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதிரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சவுல் மீது இருந்த ஆவியானவர் சவுலிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். மாறாக அவன் மீது அசுத்தாவி வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நீர் என் மேலே வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் என்னை விட்டு போயிடக்கூடாது, என் பாவத்தை எனக்கு மன்னியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, இயேசு சொல்கிறாரு, நான் போவேனே ஆனால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். நம்மிடத்தில் வந்துட்டு அவர் நம்மை விட்டு அகன்று போகிறது இல்லை, நமக்குள் இருப்பார். ஆனால் அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மீறுதலும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. அவர் உங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறாரா, துக்கத்தோடு இருக்கிறாரா?
அவர் துக்கத்தோடு இருந்தால் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிஞ்சுக்கிடணும். சொல்றாரு, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். இதுதான் அவருடைய விண்ணப்பம். நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய தவறின் விளைவாக அதனுடைய பாதகத்தை, அதை ஏற்படுத்தி இருக்கிற பாதிப்புகளை நான் உணர்கிறேன். அந்த பாதிப்பிலிருந்து என்னை விடுதலையாக்கி மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் நீர் என்னை நிரப்ப வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். சரி, 13வது வசனத்துலேருந்து 15வது வசனம் வரைக்கும் அவர் தன்னுடைய பொருத்தனையை தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறார். நீர் என்னை மறுபடியும் திருப்பிக் கொள்ளும் பொழுது நான் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, நீர் என்னை இரத்த பழிகளுக்கு நீங்கள் ஆக்கும் பொழுது என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். 15வது வசனத்தில், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என்னுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, நீர் என்னை சுத்திகரித்து என்னுடைய அந்த பழைய சந்தோஷ நிலைக்கு, உம்மோடு இருக்கக்கூடிய அந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷ நிலைக்கு புதுப்பிக்கும் பொழுது பாதகருக்கு நான் உம்மை விவரமாக விளக்கி சொல்லுவேன். என்னுடைய நாவு உம்முடைய நீதியை உயர்த்தும், என்னுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இதை நான் பொருத்தனையாக செய்கிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுறாரு. தொடர்ச்சியாக 16வது 17வது வசனத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பலி என்ன என்பதை அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதில்லை. கடந்த முறை நம்ம 50வது சங்கீதத்தில் பார்த்தோம் இல்லையா, அதைத்தான் நம்ம பேசணும். அது உமக்கு பிரியமானதல்ல. அப்போ எது அவருக்கு பிரியம்? 17வது வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எளிமையாக சொல்லுவோன்னு சொன்னால், மன தாழ்மையோடு நம்முடைய தவறுகளை உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, நம்மை சிறுமைப்படுத்தி அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிற அந்த ஆட்டிடியூட், அந்த மனநிலைமை, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். சிலர் எல்லா தவறையும் செஞ்சுக்கிட்டு நான் ஒன்றுமே செய்யலை, நான் நிரபராதி அப்படிம்பாங்க. அது நொறுங்குண்ட ஆவி அல்ல, அது தேவனுக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு பிரியமானது எது? உள்ளான நிலையில் நம்முடைய இருதயம் லகுவானதாக, கடினம் உள்ளதாக கிடையாது, லகுவானதாக தவறை ஒத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறது. அதைத்தான் தேவன் அங்கீகரிப்பார். கடைசியில் 18வது 19வது வசனத்தில் அவர் சீயோனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒரு சிலர் இந்த பகுதி மாத்திரம் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறதே, இதுவரைக்கும் தனிநபருடைய ஒரு விண்ணப்பமாய் வருகிறது, இது தனித்துவமாக இருக்கிறது, இது இங்கே இருக்கணுமா, ஒருவேளை பின்னால் அதை சேர்த்துருப்பாங்களா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவன் ஒரு தனி மனிதன் மாத்திரமல்ல, சீயோனிலே கர்த்தருடைய சார்பாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசனும் கூட. ஆகவே அந்த வகையில் பார்க்கும்போது இது பொருத்தமான ஒன்று தான். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்போ என்ன நடக்கும்? தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்று சொல்லி சீயோனுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஃபார் த ஸ்டெபிலிட்டி அண்ட் த சேஃப்டி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் சயோன். சீயோனுடைய ஆசீர்வாதம், அதற்கு நீர் நன்மை செய்ய வேண்டும், அதன் மதில்களை நீர் கட்ட வேண்டும்
என்று அவர் ஜெபிக்கிறதை நம்ம அப்படி ஜெபம் பண்ணி அவர் முடிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக நம்ம ஒவ்வொரு சங்கீதத்திலும் மேசியாவை காண்போம் என்கிற தலைப்பில் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் ஒரு நேரடியான பாவ அறிக்கையாய் வருகிறதுனால் இந்த இடத்துல நான் மேசியா வேறு எங்கேயுமே வேதத்தில் எங்கேயுமே பாவ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்ததில்லை. ஏன் அப்படின்னா வேதம் மிக தெளிவாக அவரை குறித்து சொல்லுகிறது. அவர் நம்மில் ஒருவரை போல மாறினார். எல்லா விஷயத்திலையும் நம்மில் ஒருவரை போல மாறினார். அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். ஆனால் அவரில் பாவம் இல்லை. அவர் பாவம் இல்லாதவர். வேதம் மிக தெளிவாக நமக்கு அதை சொல்லுகிறது. இயேசுவே ஒரு இடத்துல கேட்குறார், என்னில் பாவம் உண்டு என்று என்னை குற்றப்படுத்துகிறது யார்? பிலாத்து சொல்லுகிறான், இந்த மனிதனில் நான் ஒரு பாவத்தையும் காணேன், ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு தான் நம்ம வேதத்தில் சொல்லுகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகம் செய்தான். இவர் அப்பழுக்கற்ற பழுதற்ற தேவாட்டுக்குட்டியாக மனுக்குலத்தின் மீறுதலுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து தேவாட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஒரு விசை மிகவும் சோகமான நேரத்திற்குள் அவர் கடந்து போனார். அது எப்பொழுது? கெத்செமனேயில் அவர் சிலுவையை எதிர்கொள்வதற்கு முன்பதாக அன்று ராத்திரியிலே காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அவருக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு அவரை ஆட்கொண்டது. அவருக்கு மிகப்பெரிய துக்கம் வியாகுலம் உண்டானது. ஆனால் அந்த வியாகுலத்தில் அவர் அப்படியே அமிழ்ந்து போகவில்லை. மாறாக அந்த வியாகுலம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அங்கே அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கிடவுது. பர்சனலாக எனக்கு இது என்னை விட்டு அகன்று போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு வழியே இல்லைன்னா நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அளவிற்கு முழு மனு உலகத்தின் பாவமும் அவர் மீது வந்து சுமத்தப்பட்டது. அதன் விளைவாகத்தான் அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். இன்றைக்கு மனுக்குலத்தின் பாவத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ நதியாக இயேசுவின் இரத்தம் நமக்கு இருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு வாழ்வு தந்த நல்ல மேய்ப்பராய் நல்ல மீட்பராய் அவர் நமக்காக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணம். பாவம் செய்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகக்கூடாது. பாவத்தை அறிக்கை செய்து தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.